நான் பினேஷ் தேவன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சில நாட்களாக நம்ம வலைதளங்க பக்கத்தில் நம்ம வரல. அதெல்லாம் நிறையா பேர் அப்படி இப்படின்னு நீங்கள் உங்களை தேடி உங்கள் சமுதாயத்தில் ஒரு டீம் வந்துச்சாம்ல அப்படி இப்படின்னு நான் சொல்லவா, ஒரு ஈக்காக்கா கூட நம்மளை தேடி வர முடியாது. வந்துட்டுலாம் பைக் சொல்லு நம்ம வீரம் கிடையாது. சும்மா நம்மளை பற்றி வதந்தி மட்டும்தான் கிளப்ப முடியும் அவனால். யார் அவனாக இருந்தாலும் வதந்தியாக வேணா பொய் வேணா சொல்ல முடியும். அவன் ஒரு அப்பனும் காத்தாளுக்கும் நின்று நேருக்கு நேரெலாம் சரித்திரமே கிடையாது. என்ன இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லாத்துக்கும் வணக்கம். தேவர் எண்ணத்தி வீழ்த்த நினைத்த நிறையா நம் சமுதாயத்தில் இருக்கும் துரோகிகளுக்கும் வணக்கம். சில உண்மையெல்லாம் உடைச்சி பேசினா நிறையா பேத்துக்கு அடிவகரே எரியும். என்ன ஏன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம சமுதாயத்தில். ஏன்னா நாளைக்கு சடவாயிரும், ஒரே சமுதாயம் வீழ்த்தி அடைஞ்சிரும் அப்படி இப்படின்னு. நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம எல்லா சமுதாயம் நான் ஒரு ஒற்றுமையாக ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வழக்கு ஒன்று தொடர்ந்தீங்க. என்ன வழக்கு? இமானவேலுக்கு நீங்கள் மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி. அது நான் உண்மையில் இப்போ நான் சொல்கிறேன், அது தப்பு. நம்ம வழக்கு தொடர்ந்தது தப்பு. ஏன்னா அவங்களோட போராட்டம் அத்தனை ஒற்றுமையாக இருக்க போய்தான் அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. என்ன நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாமல் ஒன்றும் கிடைக்கல. இதே நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களே, பன்னீர்செல்வத்தை இதே மறவர்கள் கல்லர்கள் தலைக்கு மேலே எடுத்து கும்பிடுறீங்களே நீங்கள். அவரே இமானவேல் அவர் காலடி வணங்கி தான் போயிட்டு வருவார் செப்டம்பர் 11. இதை நீங்கள் என்னைக்காச்சும் அறிவுபூர்வமாக சிந்திச்சிருக்கீங்களா? ஒரே நீங்கள் அப்படி சிந்திக்கிற ஆள் நீங்கள் இதை சிந்திச்சிருக்கீங்களா? இதை நம்ம கீழத்துவோல் தியாகிகள் ஐவர் அவங்களுக்கு என்னைக்காச்சும் அவர் போயிருக்காரா? இல்லை கேட்குறேன். அவர் மட்டுமே எந்த அரசியல்வாதியும் போனது கிடையாது. நீங்கள் பெருசாக பேசி வழக்கு போட்டீங்க. நாற்பநாட்டு மகாராஷ்டிரங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் பண்ணதெல்லாம் உண்மையில் இந்த வழக்கு போட்டது நீங்கள் தப்பு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு போராடுங்க. அவ்வளோ காசு அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம தேவரையாவுக்கு அந்த கோயிலை நீங்கள் என்ன பெருசு பெருசாக கட்டலாம். மண்டபங்கள் அரசாங்க பணத்தை எதிர்பார்க்காம நம்மளே மொத்தமாக செலவை நம்ம தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசாக போட்டால் கூட இவ்வளோ அமௌண்ட் சொன்னால் அதை நம்ம பெருசாக விரிவாச்சு பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். என்ன ஞானா நம்ம சமுதாய தலைவர்கள் பூரா ஓபிஎஸ்ஸை தலைக்கு மேலே கும்பிட்றாங்க. ஆனால் அவர் பார்த்தோம்னா இமானவேல் காலடியை வணங்கிட்டுன்னா போவார்.